ஓலக்குயிலோசை உந்தன் குரல் இனிமையடி என்று பாடிய பாரதிக்கு குயில் சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம்னு பாடியிருக்க தோணாதா? ஏன் தோன்றவில்லை? அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நுட்பம். பாரதிக்கு நிறைய விஷயங்கள், இந்த தேசத்தினுடைய பாரம்பரியம், இந்த தேசத்தினுடைய மதிப்பு, இந்த தேசம் எந்த பழக்க வழக்கங்களை கையாள்கிறது எல்லாம் நன்றாக தெரியும். அத்துப்படி ஆழ்வார்களின் பாசுரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து முதலாக அரவிந்தருடைய பத்திரிகையிலேயே வெளியிட்டவர் பாரதிதான். அப்படிப்பட்ட பாரதிக்கு இந்த தேசத்தினுடைய அத்தனை பழக்க வழக்கங்களும் தெரியும். பழகணும், எங்கள் பகுதி மக்களுக்கெல்லாம் நீங்கள் அறிவுரை சொல்லணும்னு பாரதியாரை காண்டிகாரத்துக்கு கூப்பிட்டு வந்தார். அவருடைய வீட்டு பேர் இன்பமணி, அவர் பேர் வைஷ்ணவன் செட்டியார். அந்த வைஷ்ணவன் செட்டியாருக்கு இருக்கிற போது வைஷ்ணவம் அவர்கள் கேட்டார்கள், பாரதியார் அவர்களே, நீங்கள் அந்த கிராமத்தில் இருந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது மாளிகை, யார் வந்தாலும் தங்கலாம், உங்களுக்கு தங்கி வச்சு வாடகை இருக்கிற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், நீங்கள் இங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாரதியார் தன் மனைவியோடு பேசினாங்க. அவருடைய மனைவி, அவருடைய கலாச்சாரம் பண்பாடு வேற, நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு வேற, ஆகவே சேர்ந்து வருவது கஷ்டம். ஆகவே அவர் சொல்கிறதுங்க, நீங்கள் அங்கேயே தங்கிடாதீங்க, புறப்பட்டு ஊருக்கு போகணும்னு மனைவியாக சொல்றதுக்காக அதை ஐயா வயசியாகிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டார் பாரதியார். அங்கே பாரதியார் இருந்த காலத்தில் மனிதாபிமான சங்கம் காரைக்குடியில் ஒரு சங்கம் இருந்தது. அந்த சங்கத்தில் இருந்து பாரதியார்